ஸ்ரீ கர்க சம்ஹிதை துவாரகா காண்டத்தின் 2ஆம் அத்தியாயம். வடமதுரை மீது ஜராசந்தன் மற்றும் காலயவனன் தாக்குதல். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் போரை கைவிட்டு ஒரு குகையில் ஒளிந்து கொண்டு முச்சுக்குந்தனின் பார்வையால் அங்கு காலயவனனை எரித்தார். முச்சுக்குந்தனுக்கு வரம் கொடுத்து பத்ரிகாசிரமத்தை நோக்கி அனுப்பியதும் மிலேச்ச சேனையை கொன்றுவிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராம சுவாமியும் ஜராசந்தனிடமிருந்து தப்பி பிரவர்ஷங்கிரி வழியாக துவாரகையை அடைந்து அந்த மலையை எரித்துவிட்டு மகதத்திற்கு திரும்பினர். நாரத முனிவர் கூறினார், அரசரே, ஜராசந்தன் விரைவில் அதே எண்ணிக்கையிலான அக்ஷௌஹிணி படைகளுடன் யாதவர்களை எதிர்த்து போரிடத் திரும்பினான். ஆனால் மீண்டும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் தோற்கடிக்கப்பட்டான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் செல்வாக்கின் கீழ் அனைத்து யாதவர்களும் செழித்தனர். அவர்கள் தங்கள் வில் மற்றும் யானைகளின் சக்தியால் தங்கள் எதிரிகளை தொடர்ந்து கொள்ளையடிக்கும் தைரியத்தை பெற்றனர். அரசரே, தைரியம் வந்தவுடன் குழந்தைகளும் தண்ணீர் சுமப்பவர்களும் சண்டையிடாமல் எதிரியின் செல்வத்தை திருடத் தொடங்கினர். எதிரியின் செல்வத்தை திருடும் வாய்ப்பை கண்டு வடமதுரையின் அனைத்து துணி வியாபாரிகளும் குடிமக்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். இவ்வாறு 17 முறை தனது படையை அழித்த பிறகு ஜராசந்தன் தோற்கடிக்கப்பட்டார். அது நிகழ்ந்தது. அதன் பிறகு 18வது முறையாகவும் போருக்கு வர நினைத்தான். அதே நேரத்தில் என் மீது ஈர்க்கப்பட்டு வலிமை மிக்க மால்யவான் 1 கோடி மிலேச்சர்களை கொண்ட படையை தன்னுடன் அழைத்து கொண்டு கோபத்துடன் வடமதுரையை தாக்கினான். மிலேச்சர்களின் படை தனது நகரத்தை குறித்து பயப்படுவதாகவும் இருபுறமும் வரும் ஆபத்தை எண்ணியும் பலராம சுவாமியுடன் இணைந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கவலை கொண்டார். தனது சக சாதியினரை பாதுகாக்க மாதவர் ஒரே இரவில் துவாரகை கோட்டையை ஓங்கி ஒலிக்கும் கடலுக்குள் கட்டினார். அங்கு விஸ்வகர்மா 8 திக்கு பாலகர்களின் சித்தியையும் உருவாக்கினார். மேலும் முக்தியை விரும்பும் சாதகர்கள் வைகுந்தத்தில் அனைத்து செல்வங்களையும் பெற்றனர். தரிசனம் சாத்தியம். மிதிலேஸ்வர மன்னரே, யோக சக்தியுடன் தனது உறவினர்கள் அனைவரையும் துவாரகை துர்க்கத்திற்கு அழைத்து சென்ற பகவான் ஸ்ரீஹரி பலராம சுவாமியிடம் அனுமதி பெற்று ஆயுதங்கள் இல்லாமல் வடமதுரை நகரத்தை விட்டு வெளியேறினார். நான் கொடுத்த அடையாளத்தின்படி அந்த தீய காலயவனன் பகவான் ஸ்ரீஹரியை அடையாளம் கண்டு ஆயுதங்கள் இல்லாமல் இருப்பதைக் கண்டு அவனே தனது ஆயுதங்களை விட்டுவிட்டு அவருடன் சண்டையிட கால்நடையாக வந்தான். அவன் போரிலிருந்து விலகி ஓடத் தொடங்கினான். யோகிகளுக்கு கூட அரிதான பகவான் ஸ்ரீஹரியை பிடிக்க அவன் தன் வீரர்களுக்கு முன்பாகவே அவரை துரத்தத் தொடங்கினான். மாதவன் ஒரு கரத்தை மட்டும் முன்னால் காட்டி ஓடி சென்று விரைவில் ஷாமளாச்சல குகைக்குள் நுழைந்தார். மாந்தாதாவின் மூத்த மகன் முச்சுக்குந்தன் அந்த குகையில் உறங்கிக் கொண்டிருந்தார். முன்பு அவர் தேவர்களை அசுரர்களிடமிருந்து பாதுகாத்தார். மனிதர்களின் தலைவனே அந்த நேரத்தில் தேவர்களின் படையை பாதுகாக்க அர்ப்பணிப்புடன் இருந்ததால் அவரால் இரவும் பகலும் உறங்க முடியவில்லை. பணி முடிந்ததும் தங்களை குறித்து மகிழ்ச்சி அடைந்த அனைத்து தேவர்களும் அந்த பெரிய மன்னனிடம் கூறினார்கள், அரசரே, உங்கள் மனதில் என்ன இருக்கிறதோ அதை ஒரு வரமாக கேளுங்கள். பின்னர் மன்னர் முச்சுக்குந்தன் தேவர்களை வணங்கி, நான் நன்றாக உறங்க விரும்புகிறேன், கண்ணுறக்கம் கொள்ள விரும்புகிறேன். எழுந்தவுடன் பகவான் ஸ்ரீஹரியின் ஒரு பார்வை எனக்கு வேண்டும். நள்ளிரவில் என்னை எழுப்பும் மயக்கமடைந்த ஒருவர் நான் அவரை கண்டவுடன் சாம்பலாகி விட வேண்டும் என்றார். தேவர்கள் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அவருக்கு விரும்பிய வரத்தை வழங்கினர். பின்னர் மன்னர் முச்சுக்குந்தன் கடந்த கால சத்திய யுகத்தில் உறக்கம் கொண்டார். இறைவனை தொடர்ந்து காலயவனனும் குகைக்குள் நுழைந்தான். மஞ்சள் நிற ஆடைகளில் உறங்கிக் கொண்டிருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் முச்சுக்குந்தன் என்று தவறாக கருதிய தீய யவனன் கோபத்தால் நிறைந்து உடனடியாக அவரை உதைத்தான். முச்சுக்குந்தன் திடீரென்று எழுந்து அமர்ந்து மெதுவாக விழிகளை திறந்து சுற்றி பார்த்தார். அந்த நேரத்தில் காலயவனன் அருகில் நிற்பதை கண்டார்.
அவர் மிதிலேஸ்வர மன்னரே. மன்னரின் கோப பார்வை அவர் மீது பட்டவுடன் காளையவனன் தனது உடலில் இருந்து வெளிப்பட்ட தீப்பிழம்புகளால் உடனடியாக சாம்பலாக்கப்பட்டான். அரசரின் கோப பார்வை அவர் மீது பட்டவுடன் காளையவனன் தனது சொந்த உடலில் இருந்து வெளிப்பட்ட தீப்பிழம்புகளால் உடனடியாக சாம்பலாக்கப்பட்டான். யவனர்கள் எரிந்து சாம்பலான போது முழுமுதற் கடவுள் தானே ஞானியான முச்சுகுந்தனுக்கு தனது வடிவத்தை காட்டினார். இறைவன் கோடிக்கணக்கான சூரியன்களைப் போல பிரகாசிக்கும் ஒளி கோலத்துடன் நின்றார். அவர்கள் தலையில் கிரீடங்கள், காதுகளில் காதணிகள், கரங்களில் மோதிரங்கள் மற்றும் பாதங்களில் கணுக்கால்களை அணிந்திருந்தனர். ஸ்ரீவத்சரின் சின்னம் அவரது மார்பில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவர் 4 திருக்கரங்களை கொண்டிருந்தார். மலர்ந்த தாமரை மலரை போல அவரது விழிகள் பெரியவை. கழுத்தில் ஒரு மாலை தொங்கவிடப்பட்டது. அவர் தனது அழகால் பல நூற்றுக்கணக்கான மன்மதனை வெட்கப்படுத்தினார். அவரது பிரகாசம் ஒரு கருப்பு மேகத்தை போல இருண்டது. முழு முதற் கடவுளை கண்ட மன்னர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அவர் எழுந்து நின்று அவரை மிகவும் பரிபூர்ணமான இறைவன் என்பதை அறிந்து கூப்பிய கரங்களுடன் அவருக்கு வணக்கங்களை செய்தார். முச்சுகுந்தன் கூறினார், வசுதேவரின் மைந்தன் யார்? அவர் ஸ்ரீ நந்தகோபரின் மகனாக இருந்தாலும் தேவகி நந்தரின் மகனாக இருந்தாலும் உண்மையில் பேரின்பத்தின் உருவகமான கோவிந்தரை நான் மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன். பிரபஞ்சத்தின் தாமரை யாருடைய தொப்புளிலிருந்து எழுந்திருக்கிறதோ, தாமரை மாலையால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறாரோ, அவருடைய விழிகள் மலர்ந்த தாமரை இதழ்களைப் போல பறந்து விரிந்திருக்கின்றன. அவருடைய பாதங்கள் தாமரை மலர்களை வெறுக்கின்றனவோ, அவருடைய பாதங்கள் தாமரைகளை வெறுப்பதாய் தோன்றுகிறது. அந்த இறைவன் நான் மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன். தூய புத்தர், உயர்ந்த பிரம்மன், உயர்ந்த ஆன்மா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு வணக்கம். கோவிந்தரே, வழிபடுபவர்களின் துன்பத்தை அளிக்கிறவரே, நான் தங்களை மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன். ஆயிரக்கணக்கான சிலைகளை கொண்ட ஆயிரக்கணக்கான பாதங்கள், விழிகள், தலை மற்றும் தொடைகள் மற்றும் கரங்களை தாங்கிய ஆயிரக்கணக்கான பெயர்களை கொண்ட ஆயிரக்கணக்கான மில்லியன் யுகங்களை கொண்ட நித்தியமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு என் வணக்கங்கள். இந்த பூமியில் என்னை போன்ற ஒரு பாவி இல்லை. உங்களை போன்ற பாவங்களை போக்குபவர் வேறு யாரும் இல்லை. நீங்கள் விரும்பும் அருளை எனக்கு வழங்குங்கள். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், அரசனே, முச்சுகுந்தனுக்கு பரமபுருஷரும் பரமபுருஷருமான சிவபெருமான் இவ்வாறு தனது பிரார்த்தனைகளை செய்தபோது அவரை ஒரு ஆழ்நிலை பக்தராக கருதி கடுமையான குரலில் அவரிடம் கூறினார். பகவான் ஸ்ரீல பிரபுபாதர் கூறினார், அரசரே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். உங்களுடைய தூய அறிவு முழுமையான தெய்வீக பற்றால் நிறைந்தது. தாம் இன்று என்னுடைய ஆலயமான பத்ரிகாசிரமத்திற்கு செல்வீராக. அங்கே தவம் செய்வதன் மூலம் 2ஆம் பிறவியில் சிறந்த பிராமணனாக மாறுவீர்கள். அரசரே, ஒரு பிராமணனின் உடலுடன் அன்பினால் வகைப்படுத்தப்படும் பக்தி சேவையை செய்வதன் மூலம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட எனது தெய்வீக இருப்பிடத்தை அடைவீர்கள். அதிலிருந்து திரும்ப இயலாது. நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, இந்த வழியில் பகவான் ஸ்ரீஹரி கட்டளையை பெற்ற பின்னர் மீண்டும் அவரை புகழ்ந்து வணங்கி வலம் வந்து முச்சுகுந்த மன்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அன்பில் மூழ்கி குகை கோட்டையிலிருந்து வெளியே வந்தார். துவாபர யுகத்தில் பல பனை மரங்கள் உயரமாக இருந்த மன்னர் முச்சுகுந்தரை கண்டதும் சிறிய அளவிலான மனிதர்கள் பயந்து ஓடுவார்கள். பயப்படாதே, பயப்படாதே, இவ்வாறு பாதுகாப்பு அளித்து முச்சுகுந்த வடக்கு நோக்கி சென்றார். இவ்வாறு புத்திசாலி முச்சுகுந்தருக்கு ஒரு வரத்தை வழங்கிய பின்னர் பரமபுருஷ பகவான் மிலேச்சர்களால் சூழப்பட்ட வடமதுரைக்கு திரும்பினார். மிலேச்சர்களின் முழு படையையும் அழித்து அவர்களின் செல்வத்தை வலுக்கட்டாயமாக எடுத்து சென்றார். அதன் பிறகு மீண்டும் போர் புரியும் நோக்கத்துடன் மன்னர் ஜராசந்தன் மங்களகரமான நேரத்தை கூறிக்கொண்டிருந்த மகத பிராமணர்களை அழைத்தார். அவர் அவர்களை அழைத்து, வாசுதேவரை தோற்கடித்து நான் திரும்பி வந்தால் நான் உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்து உங்களை என்றென்றும் வணங்குவேன்.
அதுவரை பிராமணர்களே என் சிறையில் இருங்கள். நான் தோற்கடிக்கப்பட்டால் உங்கள் அனைவரையும் கொன்று விடுவேன். அதில் எந்த ஐயமும் இல்லை என்றார். பிராமணர்களிடம் இவ்வாறு கூறிய பிறகு வலிமைமிக்க மன்னன் ஜராசந்தன் 23 அக்ஷௌகிணி படையுடன் வடமதுரைக்கு விரைந்தான். மகத பிராமணர்களின் வார்த்தைகளை உண்மையென நிரூபிக்க இறைவன் தனது நிலையை கைவிட்டு ஒரு மனிதனின் நடையை ஏற்று தனது நகரத்தை விட்டு கால்நடையாக தப்பி ஓடினார். உயர்ந்த தெய்வமான பலராம சுவாமி மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் பயந்து அவர்கள் ஓடுவதைக் கண்டு மகத மன்னன் வெடித்துச் சிரித்தான். பிராமணர்களின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்து தனது தேர் படையுடன் அவர்களை பின்தொடர்ந்தான். 2 சகோதரர்களான பகவான் ஸ்ரீஹரியும் பலராம சுவாமியும் தெற்கு நோக்கி சென்று பிரவர்ஷனகிரியை அடைந்தார். அவர்கள் அந்த மலையில் மறைந்திருப்பதை அறிந்த ஜராசந்தன் அங்குள்ள காட்டை விறகுகளால் எரித்தான். பிரவர்ஷனகிரியில் உள்ள முழு காடும் சாம்பலாக்கப்பட்ட பின்னர் 2 தெய்வீக கடவுள்களும் எரியும் மலையின் 11 யோஜனை உயரமான சிகரத்திலிருந்து எதிரிகளால் கண்டுபிடிக்கப்படாமல் குதித்து துவாரகையை அடைந்தனர். அவர்கள் எரிக்கப்பட்டதை அறிந்த மகதத்தின் வலிமை மிக்க மன்னன் தனது வெற்றியின் எக்காலங்களை வாசித்து மகதத்திற்கு திரும்பினான். மனிதர்களின் பகவானே, அவர் மிகுந்த பக்தியுடன் பிராமணர்களை வணங்கி, ஒரு பிராமணரால் உதவி செய்யப்பட்டால் ஒருவர் எவ்வாறு தோற்கடிக்கப்பட முடியும் என்று கேட்டார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் துவாரகா காண்டத்தின் பகுலாஸ்வ மன்னர் நாரத முனிவர் சம்பாதம் என்றழைக்கப்படும் உரையாடலில் உருவான துவாரகா வாசத்தின் விளக்கம் என்ற தலைப்பு கொண்ட 2ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.